ஹலோ guys, இன்றைக்கி நம்ம வீடியோவில் pedigree analysis பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகே, pedigree analysisனால் என்ன, what are the advantages of using this pedigree analysis and the features of pedigree analysis தான் பார்க்க போகிறோம். ஸோ pedigree analysis அப்படின்னா it is a study of the ancestral history of a man for the transmission of a genetic characters from one generation to the next is called as a pedigree analysis. ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய கிராண்ட்ஃபாதருக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, அதே என்னோடய ஃபாதருக்கும் இருக்குது. பட் ஐ டோன்ட் ஹாவ் தட் டிசீஸ் பட் என்னுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு, என்னோடய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த டிசீஸ் பாஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத படிக்கிறதுக்காக தான், அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் pedigree analysis is being used. ஸோ எல்லா ட்ரெய்ட்ஸும் எல்லா டிசீசஸ் அண்ட் அப்நார்மாலிட்டிஸுமே இந்த pedigree analysis வச்சு படிச்சிட முடியுமா அப்படின்னா நோ. whatever the genes that follows the law of Mendel, அதாவது மெண்டலியன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி அந்த ஜீன் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகிற கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும்தான் நம்மளால் பெடிகிரியில் படிக்க முடியும். அதாவது லைக் ட்ராஃபிசம், ஆல்பினிசம், ஹீமோஃபீலியா அண்ட் கலர் பிளைண்ட்னஸ், இந்த டிசீஸ் எல்லாம் மட்டும்தான் நம்மளால், இது மாதிரி நிறைய டிசீஸ் எல்லாம் தான் பெடிகிரி அனாலிசிஸில் படிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி டிசீஸஸை பெடிகிரி அனாலிசிஸ் வழியாக நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லில் சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கு, சொமேட்டிக் செல்ஸில் மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது அந்த பர்சனுக்கு மட்டும்தான் சம் அப்நார்மலிட்டிஸோ ஒரு டிஸார்டர்ஸோ இருக்கும். அந்த characteristics and the mutations may or may not pass to the next generation and the possibility is very low. ஓகே, அந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்மளால் pedigree analysisல படிக்க முடியாது. ஸோ the symbols used in pedigree analysis தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ the rectangle ஷேப்பில் இருக்கிறது தான் நார்மல் மேல் அண்ட் ஓகே, அண்ட் தி ஃபீமேலில் ஒரு சர்க்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு டைமண்ட் ஷேப் இஸ் ரெப்ரசன்டிங் த ப்ரோஜனி வித் வேர் இட்ஸ் செக்ஸ் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு. ஓகே, அண்ட் த ஷேடட் ஆஃப் ஆல் தீஸ் டிசீஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நடுவில் ஒரு லைன் இருந்தது அப்படின்னா இட் மீன்ஸ் அ மேரேஜ் ஆர் த மேட்டிங். அதே டபுள் லைன் இருந்தது அப்படின்னா மேரேஜஸ் பிட்வீன் த ரிலேட்டிவ்ஸ் கால்ட் அஸ் கன்சாங்குனியஸ் மேரேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், இந்த சிம்பிள் தான், வேர் த பேரண்ட்ஸ் ஹேவ் பீன் ஹேவிங் அ ப்ரோஜனிஸ். ஓகே, அந்த பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்னு சொல்லுவோம், செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கவங்க தான் சில்ட்ரன்ஸஸ், அண்ட் அந்த சிப்ளிங்ஸுமே க்ரோனாலாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் பர்த்தில் தான் இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ன் கிட் ஃபார் த பேரண்ட்ஸ் இஸ் த ஃபீமேல் அண்ட் த செகண்ட் பார்ன் கிட் மேல் அண்ட் தேர்ட் பார்ன் கிட் இஸ் அகெயின் அ ஃபீமேல். ஓகே, அந்த ஆர்டரில் தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேல் கிட் அஃபெக்டடாக இருக்கிறது தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தீஸ் ஆர் த சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் பெடிகிரீஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னா பெடிகிரீஸ் ஹெல்ப்ஸ் டு அனலைஸ் த மெண்டலியன் டிஸார்டர்ஸ் லைக் ஆட்டோசோமல் டாமினன்ஸ், ஆட்டோசோமல் ரெசசிவ், செக்ஸ்-லிங்க்டில் எக்ஸ்-லிங்க்டு டாமினன்ஸ் அண்ட் ரெசசிவ் அண்ட் Y-லிங்க்டு டிஸார்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் ரிமெம்பர் ஆர் ஜஸ்ட் டு ஒரு கிளிம்ஸுக்காக நான் ஆட்டோசோம்னா என்ன, ரெசசிவ்னா என்ன, டாமினன்ஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக ஹியூமன்ஸ் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் எல்லாருக்கும், 33 பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 22 பேர்ஸை நம்ம ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஆட்டோசோம்ஸ். அண்ட் த அதர் 1 பேர், கடைசி பேரை ஆலோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம உங்களை சொல்லுவோம். ஸோ இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் வித்தின் திஸ் 22 பேர்ஸ் அது ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இதில் இருக்க அப்படின்னா அதை செக்ஸ் லிங்க்டில் சொல்லுவோம். ஸோ டாமினன்ஸ் அண்ட் ரெசசிவ் அப்படின்னா ஒவ்வொரு ஜீனுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலீல்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் 2 அலீல்ஸ் இருக்கும். ஸோ த அலீல் விச் இஸ் சப்ரெஸிங் த அதர் அலீல், அதை தான் டாமினன்ட் அலீல்னு சொல்லுவோம். த allele that is repressed or suppressed, அந்த அலீல்னா ரெசசிவ் அலீல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் ஹைட்டுங்கிற ஜீனுக்கு 2 அலீல், ஒரு கேரக்டர்ஸ்க்கு 2 அலீல் இருக்கும். ஒன்று டால் ரெப்ரசன்டிங் கேபிட்டல் T அண்ட் இன்னொன்று ட்ராஃபிசம் ஒரு ஷார்ட், அதுக்கு ஸ்மால் t. ஸோ இது டாமினன்ட் அலீல் அண்ட் இது ரெசசிவ் அலீல். ஓகே,
இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ ஆட்டோசோம்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, டாமினன்ட், ரெசசிவ் அண்ட் எக்ஸ் லிங்க்டெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நார்மலாக ஒரு கொஷின் வந்து பெடிகிரி சார்ட் கொடுத்து இது என்ன டிசீஸ்னு கண்டுபிடிக்கிறது இஸ் வெரி ஈஸி. ஃபார் சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து, அதாவது ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்து இதில் எது வந்து எந்த டிசீஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஸோ இந்த டிசீஸ் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்த்து எடுக்கணும். ஸோ இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். ஸோ அதனால் எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோசோமல் டாமினன்ஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஆட்டோசோம்னா தெரியும், 22 பேர்ஸில் இருக்கக்கூடிய எனி ப்ராப்ளம்ஸ் இன் தட், அதுதான் வந்து ஆட்டோசோம்னு சொல்லுவோம். டாமினன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு அலீல் இருந்தால் போதும். இதோட ஜீனோடைப் எப்படி இருக்கும், AA ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அதாவது ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் கண்டிஷனாக இருக்கலாம். ஸோ வில் see the characteristics of this. So affected individual should have any one of the parents affected. For example, sorry, I will clean this first. Okay, இங்கே வந்து நம்ம ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து affected individual should have any one of the parents affected. For this case I have taken this female is affected. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக எனி ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் அஃபெக்டடாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. வை? பிகாஸ் த ஃபீமேல் கேன் பி லைக் திஸ். ஸோ இந்த 2 கிட்ஸுமே வந்து அஃபெக்ட் ஆகலை, விச் மீன்ஸ் அவங்க வந்து ரெசசிவ் ட்ரைட்டாக தான் இருக்குது. ஓகே, ரெண்டுமே ஸ்மால் ஏல தான் இருக்கும். ஓகே, இங்கே இருக்க ஃபாதர் வந்து கேன் பி லைக் திஸ் ஆர் கேன் பி லைக் this. இந்த 2 கண்டிஷனில் எது ஃபாதராக இருக்க வாய்ப்பு அதிகம்? he should be a heterozygous dominant. why? because the other kids do not get this A. ஒரு கேபிட்டல் A வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன்ஸில் he have to be a this condition. ஸோ ஏதோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைட்ஸ் appear in both the male and the female progeny in equal proportion. why? because it is an autosomal traitனால கண்டிப்பாக 2 ப்ரோஜனிக்கும் ஈக்குவல் proportions is possible. next வந்து traits appear in almost every generation. why? it is a dominant. ஸோ டாமினண்ட்டாக இருக்கப்போ கண்டிப்பாக அவங்களால ஒரு மறைஞ்சு வராது, எல்லாத்துலேயுமே டிசீஸ் வந்து ப்ரெசன்ஸ் இருக்கும். ஓகே, when both the parents are affected, few offerings can be unaffected. அது எப்படின்னா we'll have an example here. Okay, here is a father and a mother and they have 2 offsprings. Okay, ஒன்று வந்து மேலாக இருக்கட்டும். ஓகே, they have an offsprings. இப்போ both the parents வந்து அஃபெக்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, both the parents are affected. ஓகே, they can be anything like this. அப்போது few offsprings வந்து unaffectedடாக இருக்கலாம். எப்போ அப்படின்னா when both the parents are heterozygous. ஓகே, heterozygous-ஆக இருந்தால் தான் ஒரு ஒரு offspring, the female is affected here and the male is not affected here. why? because இவங்களோட recessive character இவங்களுக்கு வந்திருக்கலாம். the female may get both a dominant from a parent or one dominant or one recessive from any one of them may have. so இங்கே வந்து when both the parents are affected, அவங்க வந்து heterozygous கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஏதோ ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து unaffectedடாக இருக்க முடியும். only when the parents are in the heterozygous condition. this is very important here. so ஓகே, இதுலேருந்து நம்ம அவங்களோட ஜீனோடைப்ஸ் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ நார்மல் மேல். ஓகே, அவங்களோட ஜீனோடைப் என்னவாக இருக்கணும்? ரெசசிவாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த கேரக்டர் அவங்களுக்கு பாஸ் ஆகாது. திஸ் இஸ் அ நார்மல் ஃபீமேல். ஓகே, ரைட். ஸோ இவங்களும் இந்த கண்டிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ டிசீஸ்டு மேல் ஆர் டிசீஸ்டு ஃபீமேல், இவங்கெல்லாம் டிசீஸ்டு. ஓகே, இவங்களோட ஜீனோடைப் எப்படி இருக்கணும்?
either it can be a homozygous dominant or a heterozygous dominant. So is there a carrier in this character? There is no carriers. Why? Because ஏதோ ஒரு டாமினன்ஸ் இருந்தாலே அந்த கேரக்டர்ஸ் வந்து இங்கே இவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். அதனால there is no carriers in the autosomal dominant. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து we are studying an autosomal recessive பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, I'm sorry, wait one second. What is the next character we are studying? Autosomal recessive. So autosomes na 22, recessive in the sense அவங்களோட ரெண்டு அலீலுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும், which means ரெண்டு அலீலுமே ரெசசிவாக இருந்தால் தான் அந்த கேரக்டர் வந்து அங்கே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஓகே, both the parents of the affected individual may not be affected. ஏன்? Because they can be a carrier. Okay, understand this. Both the parents of the affected individual may not be affected. Okay, இந்த character வந்து affected-ஆக இருக்காங்க, which means she has to have a recessive alleles அவங்கக்கிட்ட இருக்கணும். அப்போது parents வந்து can be unaffected. ஓகே, ஏன் அப்படின்னா they can be a heterozygous condition, they act as a carriers. ஸோ இவங்கக்கிட்ட ஒரே ஒரு ரெசசிவ் தான் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. அதனால் they act as a carrier. ஸோ ரெண்டு பேரண்ட்ஸுமே கேரியராக இருந்தால் அவங்களோட any one of the progenies or the progenies can be a recessive. They can have a disease. Okay, next வந்து both the progenies has an equal proportion because they are an autosomal disease or the autosomal traits. Okay, traits may remain hidden in few generation. எப்படி? Because they are being a carriers-ஆக இருக்கும் பொழுது they can be. And both the parents are affected. If suppose இப்போ ரெண்டு பேரண்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஓகே, ஆல் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுமே அஃபெக்ட் ஆகி தான் இருக்கணும். Why? Because இவங்க ரெண்டு பேருமே they have a recessive allele தான் இருக்கும் ரெண்டுமே. அப்போ வந்து எல்லாருக்குமே அதே allele தான் இருக்கும். Okay, so அதனால் this is also acceptable. So I hope you understand the autosomal features உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Autosomal dominance and autosomal recessive. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து X-linkோட dominance தான் பார்க்க போகிறோம். So as it mentioned, X-linked, okay, and dominanceக்கு நம்மளுக்கு ஒரு allele இருந்தால் போதும். For exampleக்கு மேலுக்கு X.Y, he has only, அவங்களுக்கு கண்டிஷனே இல்லை, ஒரே ஒரு எக்ஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த எக்ஸுமே வந்து டாமினண்ட்டாக இருந்ததுன்னா he will express the characters. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீமேலுக்கு ரெண்டுமே இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு allele மட்டும் டாமினண்ட்டாக இருந்தால் she will express this characters. ஸோ நார்மலி there is a father with X and Y and the mother with X and X. Okay, இவங்களுக்கு ரெண்டு ப்ரோஜனிஸ் இருக்காங்க. ஓகே, this should be in a box and this is in circle. Okay, and the first one is the female and the second kid is the male. Okay, இந்த கலர் ரெப்ரசன்டேஷன்லாம் pedigree சார்ட்டில் இருக்காது. it is to help you understand தான் நான் அப்படி போட்டிருக்கேன். Okay, we don't need this will confuse you guys. We'll have it in white itself. Okay, இப்போ இந்த ஃபீமேலுக்கு the female should have a X and X. Okay, ஒரு X is coming from a father and the other X is coming from the mother. Okay, and a male kid is there. One X is from the mother and the other Y, the next Y should be from the father. ஓகே, அப்போ மேல் கிட்ட இருந்து, அதாவது ஃபாதர் கிட்ட இருந்து X is going to the daughter and Y is going to the son. ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரம் மதர் X is going to the daughter as well, to the son as well. Okay, you have to remember this alone to understand this. All the daughters of the affected male will be affected. இப்போ மேல் வந்து அஃபெக்டடாக இருக்காங்க.
ஓகே because male has only one X, அவங்களுக்கு வந்து once அந்த டாமினன்ட் allele இருந்தாலே அந்த கேரக்டர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட், அந்த டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மேல் கிட்டேருந்து வர்றது என்ன, we have the only அந்த எக்ஸ் மட்டும்தான் ஃபீமேலுக்கு வரும் ஃப்ரம் த ஃபாதர். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்டிஷன் நம்ம கிட்ட இங்கே இருக்கு இல்லையா, ஸோ த டாட்டர் வில் ஆல்சோ பி அஃபெக்டட், த ஃபாதர் இஸ் அஃபெக்டட், ஸோ த டாட்டர் வில் ஆல்சோ பி அஃபெக்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நோ மேல் டு மேல் ட்ரான்சிஷன், மேல்லேருந்து மேலுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது எக்ஸு, அதனால் he don't have a transition. Why அப்படின்னு கேட்டால் because there is no X transmission from the male to male, from father to son, only the Y is being transferred. So அதனால there is no need of that. Then son will get it right from the mother only. மதர் கிட்ட இருந்து மட்டும்தான் அவனுக்கு அந்த எக்ஸ் வருது. இப்போ அந்த மதர் நார்மலாக இருந்தால் son will be normal. If the female is affected, the son has, இப்போ ஃபீமேல் வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனாக இருக்காங்க அப்படின்னா he has 50% possibility of getting the disease. அதே வந்து ஃபீமேல் வந்து மதர் வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனாக இருந்தாங்க அப்படின்னா he has 100% chance of getting the disease from the mother. ஓகே, I hope you both understand. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து no carriers. Why? Because it is a dominant trait. Dominant traitல carriersே இருக்காது. Okay, this is the condition. I hope you understand the X-linked dominant. Now we'll go to the, okay, இதில் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் பார்ப்போம். ஜீனோடைப், இவங்க வந்து இஸ் a normal male, ரைட்? இவங்களோட ஜீனோடைப் எப்படி இருக்கணும், நார்மல் மேல் ஷுட் ஹாவ் அ நார்மல் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஷீ இஸ் த நார்மல் ஃபீமேல். ஓகே, ஷேப் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட். நார்மல் ஃபீமேல் ஷுட் ஹாவ் அ நார்மல் எக்ஸ் அண்ட் ஒய். நவ் வி ஹாவ் அ டிசீஸ்டு மேல். டிசீஸ்ட் மேல், இவங்களோட ஜீனோடைப் எப்படி இருக்கணும், எக்ஸ் டாட் ஒய். ஓகே, தட் ரெப்ரசன்டேஷன் கேன் பி ஆஃப் யுவர் சாய்ஸ். ஃபீமேல், இவங்க வந்து ஷீ இஸ் அ டிசீஸ்டு ஃபீமேல். இவங்களுக்கு எப்படி இருக்கலாம், she can be x dot x, அதாவது ஒன்று டாமினண்ட்டாக இருக்கலாம். இட் மீன்ஸ் அ heterozygous dominant or a homozygous dominant. எந்த கண்டிஷன்ஸில் இருந்தால் this female is affected. Hope you understand this. நெக்ஸ்ட்டு வந்து X-linked recessive தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, X-linked recessive அப்படிங்கப்போ 2 alleelsமே இருக்கணும், ரெண்டுமே மியூட்டேட்டடாக இருக்கணும். ஓகே, மதர் வந்து மியூட்டேட்டடாக இருந்தா அப்படின்னா நம்ம இருந்தாங்கன்னா டாட்டர்ஸ் அண்ட் சன் போத் வில் கெட் த டிசீஸ். அங்கே பார்த்தா அதே கேஸ் தான். ஓகே, 1 second guys. Okay, there is a father and a mom and we have a daughter and a son. Okay, இந்த representation வந்து father வந்து x and y, mother வந்து x and x. The daughter gets 1x from mom and 1x from dad, and the boy gets 1x from mom and the y from the father. இதுதான் கண்டிஷன். இப்போ மதர் வந்து மியூட்டேட்டடாக இருக்காங்க அப்படின்னா ஓகே, ஷீ ஹேஸ் தட், டாட்டருக்கும் அது பாஸ் ஆகும், சன்னுக்கும் அது பாஸ் ஆகும். ஓகே, ஃபாதர் வந்து மியூட்டேட்டடாக இருக்காங்க or he has some problem, this will pass only to the daughter. The daughter may have like this condition or she can be like this depending upon the father. She can be a homozygous condition, she can be a heterozygous depending upon the contribution from the mother. அண்ட் இங்கே வந்து கேரியர்ஸ் இருக்காங்க. ரெசசிவ் கேரக்டர்ஸில் மட்டும்தான் கேரியர்ஸ் ஆர் தேர். இந்த கேரியர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபீமேலாக தான் இருப்பாங்க பிகாஸ் ஓன்லி தே ஹேஸ் போத் எக்ஸ். தேர் இஸ் நோ மேல் கேரியர்ஸ், மேல் கேரியர்ஸே கிடையாது. ஏன்னா தே ஆர் அ சூடோ டாமினன்ஸ். சூடோ டாமினன்ஸ்னால் என்ன, தே ஹேவ் ஓன்லி 1 எக்ஸ். அச்சா, அண்டர்ஸ்டுட். எக்ஸ் அண்ட் ஒய் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது. அது எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருந்தாலும் அப்படி அவங்களுக்கு வந்து இஸ் தேர். ஓகே, இப்போ இவங்களோட ஜீனோடைப்ஸ் பார்ப்போம்.
this is the normal male, he has normal x and y. Okay, female வந்து நார்மலாக இருக்காங்க, she has an normal x and x. Okay, next we have a deceased male. Okay, since he is only ஒரு x தான் இருக்கனால அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது வந்து condition is applicable. Whereas a deceased female அப்படின்னா she has to be ரெண்டுமே அவங்களுக்கு ரெசசிவாக தான் இருக்கும், ரெண்டுமே மியூட்டேட்டட் ஆகிக்கணும். and we have one more condition, this is called as a female carriers. ஓகே, இது வந்து நம்ம அந்த சிம்பிள்ஸில் ஆட் பண்ண மறந்துட்டேன், ஸோ யூ ஹாவ் அ லுக் ஆஃப் இட். ஓகே, ஃபீமேல் கேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தே ஹேஸ் ஹெட்ரோசைகஸ் எக்ஸ். ஓகே, இவங்களுக்கு வந்து ஃபீனோடைப்பிக்கலாக இவங்கக்கிட்ட எந்த சேஞ்சஸுமே இருக்காது, நார்மலாக தான் இருப்பாங்க. பட் when she is with a partner with a deceased condition, okay, deceased conditionல இருக்கும்போது she may pass this to the progeniesக்கு அந்த டிசீஸோ அந்த கேரக்டரோ can be passed. okay, இதுதான் வந்து 5 conditions. only in the X-linked recessiveல we have carriers in autosomal recessive also, but அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் இருக்காது, but she may pass this to the next progenies. okay, next வந்து Y-linked traits. Y-linked traits are very easy, it passes only from the father to son. okay, male to male தான், because XYலேருந்து XYக்கு தான் போகும், இந்த Yலேருந்து இந்த Yக்கு தான் போக முடியும். okay, that's all about this video. Says all about the characteristics, features and the symbols and what does that mean. okay, லாஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்கேன். okay, next வீடியோவில் பெடிகிரி எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு சார்ட் பெடிகிரி சார்ட்டை வச்சு எப்படி வந்து கொஷின் சால்வ் பண்ணுறது ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஃபீச்சர்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் வச்சு நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு solve the question. okay, that's all guys, thank you. If you like this video, share it to your friends and let them have use of it. Thank you.